ஒரு பெரிய ஜோக் நல்லா கேட்டுடுங்க. என்னோட ஒரு பேஷண்ட் இப்போ ஃபோன் பண்ணாங்க. வயசு 32, வெயிட்டு 120 கிலோ. 120 கிலோ, வயசு 32. ஓகேவா? எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சும்மா கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஒரு 8 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, உங்களுக்கு ஏன் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஏன் கொலஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சுன்னு கேட்டேன். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு சார் அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ஸா? அப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஐடியில். அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் சுகரும் பிபியும் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 8 மாதமாக மாத்திரை சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் என்ன கேட்டேன் தெரியுமா? நான் என்ன கேட்டிருப்பேன் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வித்தியாசமாக தான் கேட்பேன். உங்கள் கூட ஐடியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். உங்கள் கூட ஐடியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 60 பேர் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க ஆஃபீஸில்? 60 பேர். எல்லோரும் பிபி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டேன். எல்லோரும் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டேன். எல்லாருக்கும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களான்னு கேட்டேன். எல்லோரும் ஐடியில் தானே ஒர்க் பண்ணுறாங்க, 60 பேரும். ஏன் மீதி அவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க? இதில் என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சுன்னு தெரியல, ஏன் ப்ரெஷர் வந்துச்சுன்னு தெரியல, ஏன் கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னு தெரியல. ஒரே பதில், ஸ்ட்ரெஸ். இது ஒரு காமனான பதில், ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு தெரியுமா? பதில் தெரியுமா இதுக்கு என்ன அப்படின்னு? சுகர் ஏன் வந்துச்சு, ப்ரெஷர் ஏன் வந்துச்சு, கொலஸ்ட்ரால் ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இதுதான் நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இல்லை. நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரோட்டீன் சத்து, பேலன்ஸ்டு டயட். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இல்லாதனால தான் என்ன வந்துச்சு அந்த ஆளுக்கு? சுகரும், ப்ரெஷரும், கொலஸ்ட்ராலும். அது மட்டும் இல்லை, 120 கிலோ வெயிட் இருக்காங்க. 120 கிலோ வெயிட் ஒரு நோயினா தெரிய மாட்டேங்குது. ஷேம். ஸோ பேலன்ஸ்டு டயட் தான் முக்கியம். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க மாத்திரையெல்லாம் நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் சும்மா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாத்திரையில் நிரந்தரம் நடத்தணும்னா பேலன்ஸ்டு டயட்டு தான், வேறு வழி கிடையாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 9442074118 இதுதான் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கள். அந்த ஆளுக்கு சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் ஏன் வந்துச்சுன்னே தெரியல, சும்மா மாத்திரை மட்டும் போட்டுட்ருக்காரு. கேட்டால் ஸ்ட்ரெஸ். நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையா? அவங்கள்ட்ட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் எல்லாம் பிபி மாத்திரை தின்னுட்டு இருக்கானா, இல்லை எல்லாரும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களா? கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையா? பேலன்ஸ்டு டயட். இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த பெரியவங்களை நான் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. அதே மாதிரி இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. வெரி 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 ஈஸி. ப்ரோட்டீன் பவுடர் இல்லை, மாத்திரை இல்லை, ஜூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன தப்போம் சொல்லுங்கள்? என்னது? பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் சார்ட். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் வெயிட் ஈஸியாக குறைக்கலாம். சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் நிரந்தரமாக நிறுத்தலாம். எப்படி நிரந்தரமாக நிறுத்தலாம்? போட்டுட்டு இருக்க இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். இல்லை அப்படின்னா அடுத்த 50 வருஷம் மாத்திரை தான் உங்களுக்கு. இல்லை, அடுத்த 50 வருஷம் மாத்திரை விட்டு தான் வாழணும். ஒரு ஆள் ஓடனா மாத்திரை நடத்திடலாம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஸ்கிப்பிங் போட்டால் மாத்திரை நடத்திடலாம்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆள் ஜிம்முக்கு போனால் மாத்திரை நடத்திடலாம்னு சொல்லுவாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. 50 வருஷம் போயிடும். அதுக்குள்ளார வாழ்க்கையை நாசமாக போயிடும். ஒரே ஒரு வழி தான். நீங்கள் 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ட உடனே மாத்திரை நடத்த முடியாது. நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் 3 நேரமாக வீட்டில் சாப்பிட்ட உடனே மாத்திரை நடத்த முடியாது. நீங்கள் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரோட்டீன், புரதம் சத்து. இந்த விகிதம் கரெக்டாக இருந்தால் அடுத்த 50 வருஷம்
மாத்திரை இல்லாமல் வாழலாம், இன்சுலின் இல்லாமல் வாழலாம். இதுதான் அவேர்னஸ் வீடியோ. 1000 வீடியோ ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ இந்த வீடியோ தான். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ கரெக்டாக இல்லையா? ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்காவது பிரயோஜனமாக இருக்கும். மனசாட்சி இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், யாராவது ஒரு ஆளுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.